டேய் பத்துலு, இது வரைக்கும் காலையில கடையை திறந்து நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமர் கூட வந்து சேரலடா. என்னதான்டா நடக்குது இங்க? அட இன்னைக்கெல்லாம் ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டாங்க மோட்டோ. அவங்கள எல்லாம் நாம தான் வர வைக்கணும். அந்த மேட்டரை நான் பாத்துக்கிறேன். காய்மா காய், வெள்ளரிக்காய், வெண்டைக்காய். ஏமா ஒரு வெள்ளரிக்காய் கொடு. கொத்தமல்லி, கருவேப்பிலை. சூப்பர் ஐடியா. குரலை வச்சுதான் நம்ம கஸ்டமரை கவர் பண்ணி ஆகணும். இன்னைக்கு குடுக்கற பாரு குரலை, இப்ப பாரு பிச்சுக்கிட்டு போகும். என்ன வாங்கிக்கங்க, சக்கரையா வாங்கிக்கங்க, அரிசியா வாங்கிக்கங்க, ஆரம்பிச்சிட்டாங்கடா. வாங்கிக்கங்க, முட்டை சூப்பர் முட்டை வாங்கிக்கங்க. ஏன் மோட்டோ, ஏன் கத்தி ஊரை கூட்டுற? உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்னா எப்படி நம்ம குரலை உருளைக்கிழங்கு வாங்கிக்கங்க, சக்கரையா வாங்கிக்கங்க, கோதுமையா வாங்கிக்கங்க, மைதாவை வாங்குங்க, எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அடே மோட்டோ, நீ கத்தன கத்தல பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு சொல்லாம கொல்லாம ஓடிட்டாங்கடா. இந்த ஐடியா சரியா ஓட்டாங்கல. நீ சொன்ன மாதிரி இந்த ஐடியா ஊத்திக்கிச்சு. இந்த ஐடியா போனாங்க என்ன, நாம இன்னொரு ஐடியா பண்ணுவோம். மனுஷன் யோசிக்கிறதுல தான்டா கெட்டிக்காரனா இருக்கான். அதுவும் நான் எப்படி சூப்பர் இல்ல. இப்ப பாரு, போன் பண்ணி எல்லாரும் வர வைக்கிறேன். பூசணிக்காய் மாட்டையா, பூசணிக்காய் வாங்கிக்கடா, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு வாங்கிக்கடா, உருளைக்கிழங்கு, அப்புறம் சக்கரை வாங்கிக்கோ, அப்புறம் கோதுமை வாங்கிக்கோ, அப்புறம் முட்டை இருக்கு. மோட்டு, என் உயிர் நண்பா, உடன் பிற சகோதரா, நீ எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டு கத்துறன்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. நீ மெதுவாவே என்கிட்ட சொல்லலாம்ல. அது வந்து நான் மண்டையா, எங்க கடையில வந்து இங்க பாருப்பா, எனக்கு எது வேணும்னாலும் நான் கடைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அதுக்காக நீ இப்படி போன்ல கத்தி என்ன டார்ச்சர் பண்ணாத, ஓகே? அட அட வையா. உருளைக்கிழங்கு வாங்கலையோ, சக்கரை வாங்கலையோ, கோதுமை வாங்கலையோ. ஐயோ மோட்டு, எதுக்காக நீ இப்படி கத்துற? ஃபயர் இன்ஜின் அலறது கூட இவ்வளவு சத்தமா இருக்காதே. நீ கொஞ்சம் மெதுவா பேசு, அப்பதான் எனக்கு புரியும். ஓகே ஓகே சிக்கம் சார், நான் இனிமே கத்த மாட்டேன். நீங்க சீக்கிரமா கடைக்கு வந்து வாங்க வேண்டியது வாங்க. பாக்ஸர் அண்ணாச்சி, எங்க கடையில சக்கரை இருக்கு, உளுத்த பருப்பு இருக்கு, தோர பருப்பு இருக்கு, கடலை பருப்பு இருக்கு, பச்சை பருப்பு இருக்கு, அப்புறம் மிளகாய் இருக்கு, தனியா இருக்கு, அப்புறம் மிளகு இருக்கு. ஏய், ஏன்டா இவ்வளவு மெதுவா பேசுற? சத்தமா சொல்லு. உருளைக்கிழங்கு இருக்கு, சக்கரை இருக்கு, அப்புறமா முட்டை இருக்கு, அதுக்கப்புறமா என்ன இருக்கு? ஏய், நீ கத்துற கத்துல என் காது கிழிஞ்சு போச்சு. நான் மட்டும் அங்க வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு துவைச்சு காய போட்டுருவேன். ஜாக்கிரத. இந்தா வாங்கிக்க. தள்ளிடுச்சு வெளியில நாக்கு. மோட்டுவ நல்லா ஏமாத்துறதுக்கு இப்ப என்னோட மூளையில ஒரு நல்ல ஐடியா உதிச்சிருக்கு. அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நாம பணக்காரங்க. என்ன பாஸ், என்ன? வாங்க, நீங்களே வந்து பாருங்க. மோட்டு, எனக்கு 10 கிலோ தோர பருப்பு கொடு. இப்போ குடுக்குறேன் ஜானு, இப்போ குடுக்குறேன். இரு இரு, எனக்கு 10 கிலோ அரிசி கொடு. சீக்கிரம். ஓகே, அதையும் சேர்த்து தரேன், இப்போ தரேன். இல்ல மோட்டோ, கொஞ்சம் இரு. எனக்கு அதுக்கு பதிலா 20 கிலோ சக்கரை கொடு. சக்கரை வேணும், சக்கரை. ஓகே, நான் சக்கரையா குடுக்குறேன். இல்ல, எனக்கு சக்கரை வேண்டாம், சுகர் இருக்கு. அதுக்கு பதிலா நீ 30 கிலோ நெய் கொடு, ஓகேவா? எனக்கு இப்ப நெய் தான் வேணும். பரவாயில்ல இருக்கட்டும். கஸ்டமர் எது கேட்டாலும் அதை திருப்தியா கொடுக்க வேண்டியதானே எங்க கடமை. இருந்தாங்க காசு கொடுக்காம வாங்கிட்டு போற, காசை கொடு. காசா? எதுக்கு காசு? என்ன காசு? அத முதல்ல சொல்லு. நீ இப்ப வாங்கிட்டு போற நெய்க்காது காசை கொடுறா மண்டப்பையில. அதுக்கு தான் நான் சக்கரை வேணான்னு உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல. சரிடா, அப்ப சக்கரைக்காது காசை கையில கொடு. அட மண்டப்பையில நான் சக்கரையை அரிசிக்கு பதிலா தானே வாங்கினேன். சரிடா, அப்ப அரிசிக்காவது காசை கையில கொடு. தோரம் பருப்புக்கு பதிலா தானே நான் அரிசியவே வாங்கினேன்.
சரி தோரம்பருப்பு கேட்டல்ல, அந்த தோரம்பருப்புக்கு அது காசு கொடு. தோர பருப்பு நான் எங்க வாங்கினேன்? வாங்காத பொருளுக்கு நான் எப்படி காசு தர முடியும்? ஆமாமா, நீங்க தான் தோரம்பருப்பு வாங்கவே இல்லையே. வாங்காத தோரம்பருப்புக்கு நான் எதுக்காக உங்ககிட்ட காசு கேட்கணும்? மன்னிச்சிருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, நெய் வாங்கிட்டு போனானே, அந்த நெய்க்கு காசே கொடுக்கலையே, அது யார் தருவா? ஏமாத்திட்டு போயிட்டானே. அடே மோட்டோ, நீ கடை ஆரம்பிச்ச முதல் நாளே அந்த அதிகமா வளராதவன் வந்து அவன் கைவரிசையை காட்டிட்டு போயிட்டான்டா. Hey, why fear? ஆ. When சிங்கம் is here. சரி. நான் போய் அவனை பிடிக்கிறேன். ஆஹா. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஆமா, அதாவது impossible. ஆ. அந்த ஜான் மறுபடியும் இங்க வந்தான்னா ஆ. என்கிட்ட சொல்லு. ஆ. ஆ. 10 கிலோ அரிசி, 20 கிலோ முந்திரி பருப்பு, 10 கிலோ தோரம் பருப்பு, 20 கிலோ நெய், 30 கிலோ சர்க்கரை, 40 கிலோ பாதாம் பருப்பு, 50 கிலோ பிஸ்தா பருப்பு, அப்புறம் சில்லறை என்ன வேணுமோ போட்டுக்கோ. எல்லாமே எனக்கு உடனடியா வேணும். அப்புறம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பாரு, அதையும் கூட்டிக்கோ. ஓகேவா? ஓகே. அப்புறம் சார் எழுதி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். மீதி நாளைக்கு எழுதிக்கிறேன் சார். ஓகே, எனக்கு இதெல்லாம் எப்ப கிடைக்கும்னு சொல்லு. ஓகே சார், சரிங்க சார். ஓய் கான்ஸ்டபிள், நீ பத்துலுக்கு பாதுகாப்பா போ. அவனை நீதான் பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா ஜான நம்ப முடியாது. அவன் பத்துலுவ திசை திருப்பி ஏமாத்திடுவான். ஆ. ஐயோமா கான்ஸ்டபிள், உடனே வாங்க. சில ரவுடி பசங்க என்ன தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆ. தூக்க முடியாம நீ ஏன் கஷ்டப்படுற? அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, நான் 10 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துடுறேன். நீ கவலைப்படாத. மரியாதையா கொடுத்துட்டா உனக்கு அடி விழாது. சீக்கிரம் வாங்குங்க. ஆஹா, இவனுங்களே 5 மூட்டை சைக்கிள் இருக்கானுங்க. ஆ? அடே, நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் உழைச்சே சாப்பிட மாட்டீங்களாடா? இப்ப பாருங்கடா. திருட என் பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு போயிட்டான் சார். அட கடவுளே! ஏ கான்ஸ்டபிள், உங்களை இந்த ஜான் 2 பேரையும் முட்டாளாக்கிட்டான். அவன் போன்ல என்ன மாதிரி பேசியிருக்கான், நீங்க ஏமாந்திருக்கீங்க. இனிமே இன்னையில இருந்து போன்ல யாரு என்ன சொன்னாலும் நீங்க ஏமாறக்கூடாது. அதையும் மீறி ஏமாந்தீங்க, உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. போன்ல என்னோட குரல் கேட்டாலும் சரி, நீங்க ஏமாறக்கூடாது. உங்களுக்கு கடமை தான் முக்கியம், புரிஞ்சுதா? ஓகே சார், இனிமேல யாராவது குரலை மாத்தி உங்க குரல்ல பேசினது எங்க காதுக்கு கேட்டுச்சுன்னு வைங்க, நாங்க அவங்கள சும்மா விட மாட்டோம். ஓ. ஏய், நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான் கொண்டு வந்து இறக்கணும். 10 கிலோ சர்க்கரை, 20 கிலோ நெய், 30 கிலோ பாதாம் பருப்பு. ஓகே ஓகே, நீங்க சொன்ன சரக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்துறேன். இந்த பாருங்க சிங்கம் சார், எனக்கு கஸ்டமர் தான் முக்கியம், வியாபாரம் தான் முக்கியம். வியாபாரத்துல நாணயம் வேணும், நேர்மை வேணும். அதனால நானே சரக்கு எடுத்துட்டு போறேன். நீங்க என் கூட பாதுகாப்புக்குவாங்க. 10 அந்த 2 போலீஸ்காரங்களும் இங்க கடையை பாத்துக்கிட்டோம். நாம 2 பேரும் போய் என்ன எதிர்பார்த்துட்டு வந்தெல்லாம் சீக்கிரமா வாங்க. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். பாவிங்களா, நான் ஒன்றும் மீன் இல்ல, என்ன வலைய போட்டு புடிச்சிட்டீங்களே. ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஆஹா, இப்படி நீ எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நான் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் வாங்க. ஆஹா, அவனை நான் சும்மா விட மாட்டேன். பாத்தீங்களா, மோட்டு பத்துலவ நான் நல்லா ஏமாத்திட்டேன். இப்பவாது நான் பெரிய புத்திசாலிங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்கிட்ட இருந்து நீங்க நிறைய கத்துக்கணும். ஓகே, உன்கிட்ட கத்துக்க முடியாது. இப்ப நான் உனக்கு கத்து தர போறேன். அந்த பாடத்தை நீ வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். அதுவும் ஜெயில. The name is சிங்கம். கையை கடிச்சிட்டான். விட மாட்டேன், விட மாட்டேன்.
போடு மோட்டோ நல்லா போடு. வேணாம். யார்கிட்ட? சரி சரி போதும் போதும் விட்டுரு மோட்டோ. தேவையில்லாம பண்ணாத. வேண்டாம் வேண்டாம், அடிக்காத. உன் நண்பன் சொல்றத கேளு, சொன்னா கேளு. இருடா, அவனை இப்பவே தூக்கி நிறுத்துறேன். வாங்கடா சோம்பேறி. சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. டேய். அட பாவி, அதுல ஏறி தப்பிச்சு போறா. ஏய், டேய் நில்லுடா டேய். நான் போய் அவனை பிடிக்கிறேன். பத்துலோ, அந்த குட்டை பையில அடி துவம்சம் பண்ணிட்டோம். ஆனா கடை தாண்ட நாசமா போச்சு. இப்ப கடையை என்னடா பண்றது? மோட்டோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். நீ எந்த கவலையும் படாத. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா எங்க வேணாலும் ஜெயிக்கலாம். மோட்டு பத்லு